அகரம் ஃபவுண்டேஷன் சிகரம் தொட்ட கதை தான் இது. பல ஏழை மாணவர்களோட கனவை நினைவாக்கி இருக்காங்க நடிகர் சூர்யாவோட குடும்பம். அதாவது நம்ம சூர்யா இருக்காப்லையா, அவரோட அப்பா சிவகுமார் இருக்காருல, 1979 இருந்து இந்த மாதிரி இந்த படிப்புக்கான உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மாதிரி தொடங்கி அதன் வழியில பாத்தீங்கன்னா அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதாவது ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி, உயர்கல்வி படிக்கிறதுக்கான உதவியை பண்றது. அதன் மூலியமா, அதாவது அகரம் ஃபவுண்டேஷன் மூலியமா பலன் அடைஞ்சு இப்ப சிகரம் தொட்ட பல மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கை பயணத்தையும் அகரம் அவங்களுக்கு என்ன தந்துச்சு அப்படின்றத இந்த 15வது வருஷ வெற்றி விழால வந்து மக்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. 50 பேருக்கு மேல டாக்டர்ஸ் மட்டும் ஆயிருக்காங்க அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா. 51 டாக்டர்ஸ். அவங்க அப்படியே வரிசையா வரும்போது பார்க்கும்போது நம்மளுக்கே புள்ள இருக்குது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு புள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுக்கே எமோஷனல் ஆகும்போது அதை பண்ணி காட்டின அந்த மனுஷன் அங்கே உட்கார்ந்து பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு எமோஷனல் ஆயிருக்கு. ஒரு 3.5 மணி நேரம் வீடியோவா வெளியிட்டு இருந்தாங்க. அது முழுசா பாக்குற வரை பாத்தீங்கன்னா பாதி நேரம் அந்த மனுஷன் அழுதுகிட்டே இருக்கா. அதாவது சந்தோஷத்துல, அதாவது நடிச்சிட்டோம், சம்பாரிச்சிட்டோம், இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம், ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்ததே இந்த மக்களை வச்சுதான், இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த குடும்பமே செஞ்சிருக்கு. முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அகரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு பல பிள்ளைகளை படிக்க வச்சுட்டோம், பல பிள்ளைகளை வளர்த்துட்டோம், நம்ம மக்களுக்கு நிறைய, இதனால நம்மளுக்கு மக்கள் இதை செய்வாங்க அப்படின்ற எந்தவித எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இல்லாதனால தான் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சு இப்ப ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நல்லா இருக்கு. இந்த ஒரு குடும்பத்தால மட்டும். திரும்ப அகரத்துக்கிட்ட தான் போய் நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது மாதிரி ஃபாலோ பண்ண திரும்ப நான் ரொம்ப நல்லா படித்தேன். சார், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட். கல்வியே ஆயுதம், இதுதான் அகரமோட நம்பிக்கை. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வந்து நினைவாயிருக்கு.